முருகனுடைய மாநாட்டில் இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அரசியல் எழுச்சி ஏற்பட வேண்டும் என்று சொல்கிறீர்கள். எந்த மாதிரியான அணுகுமுறை இது? இதற்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு? முருகன் என்ன பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாழ்நாள் உறுப்பினரா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட அணிகளினுடைய பொறுப்புகளில் இருக்கிறாரா? அவருடைய பெயரால் நீங்கள் மாநாட்டை நடத்திவிட்டு இந்துக்கள் எல்லாம் ஒன்று திரளுங்கள் என்று சொல்வது இது ஒரு பச்சையான அயோக்கியத்தனம். முருகன் பெயரால், கடவுள் பெயரால் மாநாடு என்று சொல்லிவிட்டு நீங்கள் அரசியல் பேசுகிறீர்கள். இது ஆன்மீக மாநாடு அல்ல, இது ஒரு அரசியல் மாநாடு. இதை அரசியல் மாநாடு என்று நீங்கள் அறிவித்து விட்டு நடத்துங்கள். எந்த சிரமமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி எத்தனை மாநாடுகளை நடத்தி இருக்கிறது, எத்தனை பொதுக்கூட்டங்களை நடத்தி இருக்கிறது? ஏதாவது அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடும் என்று அஞ்சி நடுங்கி இருக்கிறார்களா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் பாட்டுல ஒரு மூலையில போய் பேச போறீங்க, ஒரு மூலையில மாநாடு நடத்த போறீங்க. அதற்கும் இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்த தொடர்பும் எப்போதும் இருந்ததில்லை. அமித்ஷா ஒவ்வொரு முறையும் வருகிறாரே, மோடி ஒவ்வொரு முறையும் வந்தாரே, இதற்கு முன்பாக என்ன பெரிய அரசியல் மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்கள்? அதெல்லாம் வேறு. ஆனால் முருகன் என்கிற கடவுளின் பெயரால் நீங்கள் மாநாடு நடத்துவதாக சொல்லிக்கொண்டு அந்த மாநாட்டை அரசியல் ரீதியான மாநாடாக நீங்கள் மாற்றுகிறீர்கள், அரசியல் பேசுகிறீர்கள், உங்களுக்கு தேவையான தீர்மானத்தை நீங்கள் போடுகிறீர்கள். இன்னொன்று, அறநிலையத்துறை என்று கடவுளின் பெயரால் வருகிற காணிக்கைகளை பாதுகாத்து அதை பக்தர்களுக்கே பயன்படுத்த வேண்டும், அதை கோயிலுக்கே முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் என்று நினைப்பது முருகனுக்கு எதிரான தீர்மானத்தை முருகனுடைய பெயரால் மாநாடு நடத்தி நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன்.